Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டால ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அல்காரிதம் யூஸ் பண்ணி என்னெல்லாம் தேவைப்படும், எப்படிலாம் சால்வ் பண்ணுவோம், அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு அல்காரிதமை எப்படி டிசைன் பண்ணுவோம், எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றத தான் நம்ம இங்கே தெரியும். இங்கே பாருங்க, நமக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், பாயிண்ட் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்கிறோம்? ஏன்னா ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், நம்மளால ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாக ரன் பண்ண முடியும், அதை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைட் ஆன் மீன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? கம்ப்யூட்டேஷனல் மீன்ஸா, எக்ஸாக்ட் வெர்சஸ் அப்ராக்சிமேட் சால்விங்கா, அல்காரிதம் டிசைன் டெக்னிக். ஓகேவா? என்ன அல்காரிதம், அதாவது எப்படி அல்காரிதம் யூஸ் பண்ணலாமா, என்ன மாதிரி எக்ஸாக்ட் சால்விங் கிடைக்குமா, இல்லை அப்ராக்சிமேட்டாக தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியாவுக்கு என்ன தோணுதோ அதை டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் அதாவது இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அல்காரிதமை டிசைன் பண்ணணும், என்ன அல்காரிதம்னு. ஓகேவா? டிசைன் பண்ணி ரன் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்ட்னஸ், அதாவது இது நான் செஞ்சால் இது கிடைக்கும் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அல்காரிதம் அனாலிசிஸ் பண்ணணும், கோட் த அல்காரிதம் கோட் பண்ணிடுவேன். இதுதான் என்னுடைய டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ப்ராசஸ் அல்காரிதம்க்கு. ஓகேவா? இப்படி தான் நான் பண்ணணும். இந்த டயக்ராம் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலே முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமோட டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக நல்லா ரீட் பண்ணணும். ஓகேவா? ரீட் பண்ணாதான் அந்த ப்ராப்ளமில் என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ராப்ளம், அது நம்ம ஃபுல் ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம வர முடியும். ஸோ நமக்கு இருக்க எந்த டவுட்டாக இருந்தாலுமே அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நான் ஃபுல்லாக ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வேலை. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், டிசிஷன் மேக்கிங் மீன்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றது. ஓகேவா? அந்த டிசைட் பண்றதுல ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அசர்டைனிங் த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் த கம்ப்யூட்டேஷனல் டிவைஸ். அதாவது நான் என்ன பண்ண போறேன்னா அந்த டிவைஸ் எப்படி இருக்கு, அதோட கேப்பபிலிட்டி என்ன, எவ்வளோ தாங்கும் அப்படின்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது தான். இந்த இதுல ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று முடிஞ்சா இன்னொன்று அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சீக்வென்ஷனல் அல்காரிதம்னு சொல்வோம். ஓகேவா? நான் ஒரு ஆள் இந்த சீரியல், ஓகே, ஒரு எபிசோட் முடிஞ்சாதான் இன்னொருத்தவங்க ஸ்டார்ட் பண்ண முடியும் இன்னொரு எபிசோட். அந்த மாதிரி ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று அப்படின்னு வரதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சீக்வென்ஷனல் அல்காரிதம்னு சொல்வோம். அதுவே எனக்கு இதுக்கு பேர் சீக்வென்ஷனல் அல்காரிதம். அதுவே எனக்கு ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கப்பே ஒரு ஆப்ரேஷன் சைட்ல இன்னொருத்தவங்களும் என்னால பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாதிரி பண்றதுக்கு பேரு கன்கரண்ட்னு சொல்வோம். அதை பேரலல் அல்காரிதம்னு சொல்வோம். அதாவது அட் அ டைம்ல 4 பேர் ஒரே ஒர்க்கை என்னால செய்ய முடியும், ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அது பேரலல் அல்காரிதம். அதுவே ஒரு ஆள் முடிச்சாதான் இன்னொரு ஆள் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு சீக்வென்ஷனல் அல்காரிதம். ஓகேவா? இது ரெண்டும் தான் எனக்கு எப்படி என்னுடைய கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டி இருக்கு நான் பாக்குறது. இது ரெண்டுக்குமே எனக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் டிவைஸை நான் இது பண்ணணும் அப்படின்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் எஃபிஷியன்சி. ஓகேவா? எனக்கு ஸ்பேஸ் எவ்வளோ மெமரி ஸ்டோரேஜுக்கு எனக்கு தேவை, எவ்வளோ டைம்குள்ள என்னால் இதை முடிக்க முடியும், இது ரெண்டும் இருந்தால் தான் என்னால் ஒரு நல்ல டிசிஷன் மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சூசிங் பிட்வீன் எக்ஸாக்ட் அண்ட் அப்ராப்ரியேட் அப்ராக்சிமேட் ப்ராப்ளம் சால்விங். அதாவது ஒண்ணுமே இல்லை, நான் எக்ஸாக்டா கொடுக்க போறேன்னா இல்லை அப்ராக்சிமேட்டா கொடுக்க போறேன்னா. நமக்கு தெரியும் அப்ராக்சிமேட் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் போடுவோமா. ஓகேவா? ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிள் போடுவோம். இந்த சிம்பிள் என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தான், இது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. நம்ம ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப இன்டெக்ரல் போடுறப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் லீனியர் ஈக்குவேஷன்ல எல்லாம் அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் நம்மளால கொடுக்க முடியும், இதுதான் ஆன்சர்னு நம்மளால கொடுக்க முடியாது. ஓகேவா? நம்ம ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் அப்படின்னா இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணா எனக்கு கரெக்ட் ரிசல்ட் கிடைக்கும், நான் எக்ஸாக்டா ஆன்சரை கொடுத்துருவேன் அப்படின்னா அது எக்ஸாக்ட் அல்காரிதம். இல்ல என்னால கரெக்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ஆன்சர் கொடுப்பேன் தோராயமா அப்படின்னா அது அப்ராக்சிமேட் அல்காரிதம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் அல்காரிதம் டிசைன் டெக்னிக். ஓகேவா? எந்த டிசைன் யூஸ் பண்ணி என்னோட அல்காரிதம் நான் டிசைன் பண்றேன். ஓகே, நான் என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், என்ன வேணா டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு அல்காரிதம்க்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய வெரைட்டி ஆஃப் அல்காரிதம் இருக்கு. நான் எந்த ப்ராப்ளமுக்கு எந்த அல்காரிதம் வேணா
தான் என்னால் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி இருக்கணும், எனக்கு ஈஸியானதாக இருக்கணும். அதை தான் நான் செக் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் நமக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ப்ரூட் ஃபோர்ஸ், டிவைட் அண்ட் கான்கர் மெத்தட், டைனாமிக் ப்ரோக்ராமிங், கிரீடி டெக்னிக் இந்த மாதிரி நிறைய அல்காரிதம் டெக்னிக்ஸ் நமக்கு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைங் அண்ட் அல்காரிதம். ஒரு அல்காரிதமை நான் எப்படி ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது எப்படி எடுத்து காட்டுவேன் அப்படின்னா மொத்தம் என்னால் 3 வகையில், அதாவது 3 வேஸ்ல என்னால் பண்ண முடியும். நேச்சுரல் லாங்குவேஜ், சூடோ கோட், ஃப்ளோ சார்ட். நேச்சுரல் லாங்குவேஜ்னா அஸ் யூஷுவல் நம்ம பேசுகிற லாங்குவேஜ் மூலியமா நான் சொல்ல முடியும், இல்லை சூடோ கோட் மூலியமா சொல்ல முடியும், இல்லை ஃப்ளோ சார்ட் டயக்ராமேட்டிக் மூலியமா சொல்ல முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளால 3 அல்காரிதம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க முடியும். நேச்சுரல் லாங்குவேஜ், சூடோ கோட், ஃப்ளோ சார்ட். இது நமக்கு 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கனாலும் எழுத தெரியணும். இப்போ எனக்கு இங்கே பாருங்க, நேச்சுரல் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட். நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி வே டு ஸ்பெசிஃபை அன் அல்காரிதம். பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு நார்மல் லாங்குவேஜ்லேயே சொல்கிறப்போ நமக்கான விஷயம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஒர்க்கும் பண்ண முடியும், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். இதுக்கு தான் நேச்சுரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 2 நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் அல்காரிதம் ஈஸியாக கொடுக்குறேன். நேச்சுரல் லாங்குவேஜ்னா ஃபர்ஸ்ட் ரீட் த ஃபர்ஸ்ட் நம்பர், சேவ் ஏ. அடுத்து ரீட் த first number, say B. அடுத்து above the 2 numbers and store result in C. அதாவது ஏன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், பின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அது ரெண்டையும் ஆட் பண்ணி வர நம்பரை சியில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கடைசியாக நான் ரிசல்ட் டிஸ்பிளே த ரிசல்ட் ஃப்ரம் சியோட ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். இவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம செய்கிற விஷயங்களை ஈஸியான நேச்சுரல் லாங்குவேஜில் சொல்கிறது தான் அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சொல்கிறது ஒன் ஆஃப் த டைப். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சூடோ கோட். சூடோ கோட் அப்படின்னா என்ன, ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான்மா. சூடோ கோட்னா நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமேட்டிக்ல இது பண்றோமோ அந்த மாதிரி சொல்றது. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். அல்காரிதம்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும், அடுத்து அல்காரிதம்க்கு நேம் கொடுக்கணும், அதுல நான் பாஸ் பண்ற பாராமீட்டர்ஸை பிராக்கெட்குள்ள மென்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், இன்புட் கொடுக்கணும், அவுட்புட் கொடுக்கணும், நான் பெர்ஃபார்ம் பண்ற பாடி ஆஃப் த லெட்டர் கண்டென்ட் கொடுக்கணும். ஓகேவா? இவ்வளவுதான். ஸோ நான் அல்காரிதம் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன், சம் 2 நம்பர் கொடுக்க போறேன், ஸோ ஏபி கொடுத்துட்டேன், ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். அப்போ இன்புட் எனக்கு 2 நம்பர் எடுத்துக்கணும், அவுட்புட் அந்த அடிஷன் ஆஃப் 2 இன்டிஜர் தான் எனக்கு கிடைக்கும். அந்த ஏ பிளஸ் பின்றதை நான் என்ன பண்ணுவேன், சியில் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ ரிட்டர்ன் சி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணி தான் வேர்டை அசைன் பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கமாண்டுக்கு டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். அப்புறம் இஃப், ஃபார், வைல் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். இஃப், எல்ஸ் எல்லாம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஃபார், வைல்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இதுதான் எனக்கு சூடோ கோட். அடுத்து ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் அப்படின்னா என்ன, ரொம்ப ஈஸி. ஃப்ளோ சார்ட் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம டயக்ராம் ஆல்ரெடி பைத்தான்ல படிச்சிருப்போம் நம்ம. ஓகேவா? நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அல்காரிதம் தான் நம்ம ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்வோம். ஒரு விஷயத்தை நான் தியரியா பார்க்கறத விட டயக்ராமேட்டிக்கா பார்த்தா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். அதை தான் நான் ஃப்ளோ சார்ட்னு சொல்றேன். அதுல எனக்கு நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டாட் ஸ்டேட் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம், டிரான்சிஷன் அது அசைன்மெண்ட் ஸ்டேட், அசைன்மெண்ட் வேல்யூலாம் போடுறோம்னா இங்கே யூஸ் பண்ணுவோம். அதுவே ப்ராசஸிங், அதாவது இன்புட்டை ரீட் பண்ண அவுட்புட்டை கொடுன்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அடுத்து கண்டிஷன் டிசிஷன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். கனெக்டிவிட்டி அப்படின்னா டைமண்ட் சிம்பிள் போட்டு ஆரோ மார்க் போடுவோம். ஃபைனலா ஸ்டாப்புக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் எனக்கு. இப்போ பாருங்க, அடிஷன் ஆஃப் ஏபி, அதாவது 2 நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவேன், இன்புட் வேல்யூ ரீட் பண்ணா இங்க ப்ராசஸிங் இன்புட் இந்த சிம்பிள் தானே. ஸோ இன்புட் வேல்யூ ஆஃப் ஏ, இன்புட் வேல்யூ ஆஃப் பி. அடுத்து நான் ஒரு டிசிஷன் கண்டிஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னா நார்மலா ஒரு அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறேன்னா இந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு அசைன் பண்ண சொல்லிக்கிறேன். அடுத்து நான் டிஸ்பிளே வேல்யூவை டிஸ்பிளே பண்ண சொல்ல போறேன். ஸோ இது ப்ராசஸிங் அவுட்புட்டுக்கு. ஸோ டிஸ்பிளே த வேல்யூ ஆஃப் அவுட்புட், ஸ்டாப். ஓகேவா? இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம் நமக்கு ஃப்ளோ சார்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரூவிங் அண்ட் அல்காரிதம் கரெக்ட்னஸ். என்னோட அல்காரிதம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு நான் ப்ரூவ் பண்றது. ஓகேவா? நான் ஒரு அல்காரிதம் கொடுத்துட்டேன், ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அது கரெக்டான நான் ப்ரூவ் பண்ணணும். அந்த கரெக்டான ப்ரூவ் பண்றது என்ன பண்ண முடியும், என்னோட ரிசல்ட் மூலியமா தான் பண்ண முடியும். ஓகேவா? அந்த ரிசல்ட் ஃபைனைட் அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள எனக்கு கரெக்டான ரிசல்ட்டை கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த அல்காரிதம் என்னால கரெக்ட்னு சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ இப்போ ஒரு யூக்ளிப்ஸ் அல்காரிதம்க்கு அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யூஸ் பண்ணி ஜிசிடி போட்டு நான் கொடுக்குறேன், அது கரெக்டான இது பண்ணணும் அப்படின்னா நான் ஃபார்முலா வச்சிருக்கேன், ஜிசிடி ஆஃப் எம் கமா என் ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் என் கமா எம் மாட் ஆஃப் என். நான் என்ன பண்ண முடியும், இதை சொல்லி இதை போட்டேன் அப்படின்னா எரர் எதுவுமே வராம எனக்கு அங்க வந்திருக்க ரிசல்ட்டும் இங்க கொடுத்துருக்க ரிசல்ட்டும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா என்னோட அல்காரிதம் ட்ரூன்னு என்னால எடுத்துக்க முடியும். இப்படிதான் நான் என்ன பண்ண முடியும், என்னோட அல்காரிதமை கரெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5th ஸ்டெப், அனாலிசிங் அன் அல்காரிதம்.
அனாலிசிங் ஆன் அல்காரிதம்னா என்னோட அல்காரிதமை நான் எப்படி வந்து ஃபுல்லாக வந்து அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான். இந்த அல்காரிதம் மொத்தம் எனக்கு மொத்தம் 2 எஃபிஷியன்சி இருக்குது. ஆல்ரெடி தெரியும், நான் ஒரு அல்காரிதம்னு எடுத்துக்கிட்டாலே 2 விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது. டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதை நம்ம இங்கே எஃபிஷியன்சியாக சொல்கிறப்ப டைம் எஃபிஷியன்சி, ஸ்பேஸ் எஃபிஷியன்சி. டைம் எஃபிஷியன்சி அப்படின்னா எதுவுமே கிடையாது, எவ்வளோ சீக்கிரம், அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அல்காரிதம் வந்து ரன் ஆகுது, அது அல்காரிதம் ரன் ஆகுறத பொறுத்து நமக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுது அப்படின்றது தான் டைம் எஃபிஷியன்சி. அடுத்து ஸ்பேஸ் எஃபிஷியன்சி மீன்ஸ் எவ்வளோ மெமரி வந்து அதுக்கு தேவைப்படுது. ஓகேவா, அதிகமான மெமரி தேவைப்படுதா, கம்மியான மெமரி தேவைப்படுதா, ஓகேவா, இதை நான் பார்க்கறது ஸ்பேஸ் எஃபிஷியன்சி. ஓகே, இவ்வளோதான் எனக்கு அனாலிசிங் அண்ட் அல்காரிதம். ஸோ நான் எனக்கு ஒரு அல்காரிதம் வந்து இருக்கணும் அப்படின்னா 2 டைம் எஃபிஷியன்சி, அதாவது ஸ்பேஸ் எஃபிஷியன்சி ரெண்டையுமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஒரு அல்காரிதம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா டைம் கம்மியாக இருக்கணும், ஸ்பேஸ் கம்மியா இருக்கணும். இப்படி இருந்தாதான் எனக்கு ஒரு நல்ல அல்காரிதம் வந்து இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா கோடிங் அண்ட் அல்காரிதம். கோடிங் அண்ட் அல்காரிதம்னா என்ன? நமக்கு கோட் அப்படின்னாலே தெரியும், சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி நம்மளோட அல்காரிதமை கோட் பண்ணுறது. C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி, அப்போ யூஸ் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுவேன், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் யூஸ் பண்ணுவேன். லூப் யூஸ் பண்ணுவேன், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் போடுவேன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் போடுவேன், ஓகேவா, சம் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் போடுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கோடை ரெடி பண்ண முடியும். அந்த கோடை என்ன பண்ணணும், ரன் பண்ணால் எனக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி என்னோட ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாகவும் இருக்கணும். ஓகே, அப்போ என்னோட ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஆப்டிமைஸ்டு கோடுன்னு சொல்லுவோம். ஆப்டிமைஸ்டு கோடு அப்படின்னா இருக்கிறதுல பெஸ்ட் கோடு நம்ம ஆப்டிமைஸ்டு கோடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்தால் தான் என்ன ஆகும், நமக்கு எரர்ஸ் வராமல் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் கோடிங் அண்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஜஸ்ட் இந்த 6 பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சோம் அப்படின்னாலே நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்காரிதம் வந்து எப்படி எழுதலாம், ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கும், என்னெல்லாம் எனக்கு நீடு தேவைப்படுது ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தாம்மா. இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கிளியர் பண்றேன். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க, பிளேலிஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். ஸோ கண்டினியூவா நம்ம சேனல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.